அனைவருக்கும் வெள்ளலூர் நாட்டு விவசாயியின் வணக்கங்கள். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, துரட்டி கட்டிக்கிட்டவங்க. ஆமாங்க, நம்ம புறநெய்யில வேலை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த கனோலிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சொந்த ஊர் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நம்ம சொந்த ஊர். அங்கே வந்தாச்சுங்க. லீவில் வந்திருக்கு. அங்கே வந்த சொல்லி என் பிள்ளைய வந்து அப்பா கொடிக்காய் பிடுங்கணும் கொடிக்காய் அப்படின்னு சொல்லி உடனே அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடிக்காய் பிடுங்க கிளம்புனா, நான் சின்ன வயசில் பிடுங்கின மரங்கள்லாம் போய் பார்த்தா மரங்களையே காணோம். ஏன்னா சத்திய சோதனை ஆகி போச்சு. இயற்கைகள் ரொம்ப அழிக்கப்பட்டிருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மரங்கள் இல்லை. அப்படி இப்படின்னு தேடி ஒரு 2 மரத்தை கண்டுபிடிச்சேன். ஒரு மரத்தில் கொஞ்சம் தான் காய் கிடந்துச்சு, இன்னொரு மரத்தில் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அவங்க தோட்டத்துக்கார அந்த உரிமையாளர்கிட்ட கேட்டு தாங்க பிடுங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது யார்கிட்டையும் கேட்காம நாங்கள் வரல எங்களாலும் பிடுங்குவோம். இப்போல்லாம் அப்படிலாம் கேட்காம பிடுங்கினா சத்தம் போடுறாங்க. அதனால் சரி கேட்டு பிடுங்க போனாங்க. பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பிள்ளைகள் அதை பார்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலே சின்ன வயசு ஞாபகம் எனக்கு நிறைய வந்துச்சு. நான் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய காலங்களில் பள்ளிக்கூடத்தில் இருந்த காலத்தை விட பொத்துக்குழியும் புதருக்குழியும் செடிக்குழியும் தெரிஞ்ச காலங்கள் தான் அதிகம். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் புஸ்தகத்தை வச்சு போட்டு இலந்த பழம் பிடுங்க போகிறது, காரம்பழம் பிடுங்க போகிறது, சூரம்பழம் பிடுங்க போகிறது, கொடிக்காக்கா பிடுங்க போகிறது, இதுதாங்க எங்களுக்கு வேலையே. ஆமாம், அப்படியே தெரியும். அந்த நினைவுகள்லாம் வந்து போச்சு. உங்களுக்கும் அது மாதிரி நினைவுகள் இந்த கனொலி பார்க்கும்போது வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த நல்ல சகப்பு ஏரிசி இந்த கொய்யக்காய் நல்லாயிருக்கும். சரிங்க, அது மாதிரி நம்ம இயற்கையை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கிறணும். அந்தந்த சூழலில் அந்தந்த நேரங்களில் சில பழங்கள் முளைக்குது, விளையுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம், ஒரு சீசனில் மாமரம், ஒரு சீசனில் இந்த கொடிக்காக்கம் இலந்த மரம் சூழல் முளைக்குது பார்த்திங்களா. அப்போயே அந்தந்த நேரத்தில் வந்து விளையக்கூடிய அந்த பழங்களை நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது. ஆனால் நம்ம அதை விட்டுவிட்டு எங்கேயோ விளையக்கூடிய ஏதோ ஒரு பிரதேசத்தில் விளையக்கூடிய ஆப்பிளையும் ஆரஞ்சையும் சாப்பிட்றோம். அது சாப்பிடலாம், ஆனால் அதை காட்டிலும் இந்த மாதிரி நாட்டுப்புற அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ நாட்டுக்கோழி அது மாதிரி இது வந்து நாட்டுப்புற பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். கொய்யாக்காய் இந்த மாதிரி கொடிக்காக்காய், இலந்த பழம், சூரமலை இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்ல உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த கொய்யாக்காய் சாப்பிட்றதுலாம் நல்லாயிருக்கும். ஒரு தோப்புற சத்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஊட்டத்தையும் கொடுக்கக்கூடியது. என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை கொடுங்க. உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சொந்த ஊருக்கு வந்து பிள்ளை குட்டியோட எல்லாத்தையும் நம்ம நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னும் ஒரு 50 நாள் தான் அப்புறம் ஊருக்கு திரும்ப போயிடுவோம். சில சூழல்கள் அதனால் இப்போதைக்கு திரும்ப போக வேண்டியிருக்கு. கண்டிப்பாக திரும்ப ஊரில் வந்து மண்ணை மணக்க பாடுபடுவோம். நன்றி.